பொன்னியின் செல்வன். அந்த தோழி பெண்கள் அனைவரும் தெய்வ தமிழ்நாட்டில் பற்பல சிற்றரசர்களுடைய அரண்மனையில் பிறந்த அரசகுமாரிகள். குந்தவை தேவிக்கு தோழியாக இருப்பதை பெருமையாக நினைத்து, அது ஒரு பெரிய பேராக நினச்சி பழையாறு அரண்மனைக்கு வந்தவங்க. இப்போ அவங்க தங்களில் ஒருத்தியை மட்டும் அழைத்து கொண்டு குந்தவை பிராட்டி இறங்கி கிளம்பி போகிறத பார்த்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஏமாற்றமும் வருத்தமும் வந்துச்சு. கரையில் குதிரை பூட்டிய ரதம் ஒன்று ரெடியாக இருந்தது. வானதி, ரதத்தில் ஏறிக்க, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்றா. குந்தவை தன் தோழியை பார்த்து. வானதி ஏறினதும் தானும் ஏறிக்கொண்டாள். ரதம் வேகமாக போச்சு. அக்கா, நம்ம இப்போ எங்கே போகிறோம், எனக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் வானதி. சொல்லலாமா என்ன, குழந்தை ஜோசி வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னா குந்தவை. ஜோதிட வீட்டுக்கு எதுக்கு போகிறோம் அக்கா அப்படின்னா வானதி. வேறு எதுக்கு, உன்னை பற்றி கேட்க தான். கொஞ்ச நாளாகவே நீ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்க, உடம்பு மெலிஞ்சிருக்கு, உனக்கு எப்போ பிரம்ம நீங்கும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான். அக்கா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும், எனக்கு ஒன்றும் இல்லை. என்னை பற்றி கேட்குறதா இருந்தால் இப்பயே அப்படி திரும்பிடுங்க அக்கா. இல்லடி அம்மா, இல்லை, உன்னை பற்றி கேட்க இல்லை, என்னை பற்றி கேட்க தான் போகிறேன். தங்களை பற்றி என்ன கேட்க இருக்குது அக்கா, ஜோசியிட்ட கேட்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே. இல்லடி, எனக்கு கல்யாணம் ஆகுமா, இல்லை கடைசி வரைக்கும் கன்னி பொண்ணாகவே இருந்து காலம் கழிப்புனான்னு கேட்க போகிறேன். அக்கா, இதுக்கு ஜோசியர்கிட்ட போய் கேட்கணுமாக்கா? தங்களுடைய மனதெல்லாம் கேட்கணும், தங்கள் தலையை அசைக்க வேண்டிதான்க்கா. இமயமலை குமரி வரைக்கும் உள்ள 56 தேசத்து ராஜாக்களும் போட்டி போட்டுக்கிட்டு ஓடி வர மாட்டாங்களா? கடல் கடந்த தேசத்துலேருந்து கூட உங்களை தேடி வருவாங்களே. உங்களை கைப்பிடிக்கிறவன் பெரிய யோகாக்காரன். அந்த வீர ராஜகுமாரனுக்கு கொடுத்து வச்சுருக்காதோ, அதை தங்களோட தீர்மானிக்கணும். வானதி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படி வச்சுக்கிட்டா கூட அதுக்கு ஒரு தடை இருக்குது. எந்த தேசத்து அரசகுமாரனை மனம் புரிஞ்சுக்கிட்டா அந்த நாட்டுக்கு நான் போகணும். எனக்கு இந்த பொன்னி நதி பாயும் சோழ நாட்டிலேருந்து வேறு ஒரு நாட்டுக்கு போக பிடிக்கலடி. வேறு நாட்டுக்கு போகிறதுலன்னு நான் சபதமே பண்ணிட்டேன் அப்படின்னா. அக்கா, அது ஒரு தடை இல்லைக்கா. தங்களை மனம் புரிஞ்சுக்கிட்ட எந்த ராஜகுமாரன் அந்த காலில் விழுந்து கிடப்பான், அடிமையாகவே இருப்பான். எங்கேயா இருக்குன்னு ஆகட்டும்ட்டு வந்துட போகிறான். ஆகா, எலியை பிடிச்சி மடியில் விட்டுக்கிட்டானா. அந்த கதையாக இருக்குது நீ சொல்கிறது. வேறு தேசத்து ராஜகுமார் நம்ம ஊரில் கொண்டு வந்து வச்சுக்கலாமா? என்னென்ன தொல்லை வரும் தெரியுமா உனக்கு அப்படின்னா. எப்படியும் பெண்ணாக பிறந்தவங்க ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு தானேக்கா போகணும். அப்படி ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கலடி வானதி. ஔவையாரப்பார், அவள் என்றும் கண்ணி அழியாத கவீஸ்வரியாக பல காலம் ஜீவித்திருக்கு இல்லையா அக்கா? ஔவையார் இளம் பிராயத்திலேயே கடவுளோட வரத்தால் கிழவி ஆயிட்டாங்க. நீங்கள் அப்படி ஆகலையே. சரி, அப்படி கல்யாணம் செஞ்சு கொள்வது என்று புறப்பட்டால் சோழ நாட்டில் ஏதோ ஒரு ஏழை வீரனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். அவனுக்கு ராஜ்யம் இருக்காது, என்னை அழைச்சி கொண்டு வேறு தேசத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு சொன்னான். இங்கேயே சோழ நாட்டிலே இருந்துருவான். அக்கா, அப்படின்னா இந்த சோழ நாட்டை விட்டு போக மாட்டிங்களே? ஒரு நாளும் போக மாட்டேன். சொர்க்கோலோகத்துக்கு என்ன அரசியாக்கிறதா சொன்னால் கூட போக மாட்டேன். இன்றைக்கி தான்க்கா என் மனசு நிம்மதி அடைஞ்சிது. அடி என்னடி, நீங்கள் வேறு நாட்டுக்கு போனால் நானும் உங்களோட வந்தே தீரணும். தங்களை விட்டு பிரிஞ்சிருக்க என்னால் முடியாது. ஆனால் இந்த சோழ நாட்டை பிரிஞ்சு போக எனக்கு மனசு இல்லை. கல்யாணம் ஆனால் நீ பிரிஞ்சு போக தானே வேணும் அப்படின்னா குந்தவை. நான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறது இல்லைக்கா. அடியே, எனக்கு செய்த உபதேசம்லாம் எங்கே போயிடுச்சு? தங்களை போலதே தான்க்கா. அடி கல்லி, எனக்கு எல்லாம் தெரியும். என் கண்ணில் மண்ணை தூளான்னு பார்க்குற. உனக்கு சோழ நாட்டு மீது அபிநயம் ஒன்றும் கிடையாது. நீ ஆசை வைத்திருக்கும் சோழ நாடு வாளும் வேலும் தாங்கி ஈழத்துக்கு யுத்தம் செய்ய போயிருக்கார் இல்லையா, உன் அந்தரங்க எனக்கு தெரியாது நினச்சியா அப்படின்னா. அக்கா, நான் அவ்வளவு மடமதி உடையவளா? சூரியன் எங்கே, காலை பனித்துணி எங்கே? சூரியனோட நட்புக்கு பனித்துளி ஆசைப்பட்டால் என்ன பயன் அப்படின்னா. பனித்துளி சிறியது தான், சூரியன் பெரியது, பிரகாசமானது தான். பனித்துளி அப்படிப்பட்ட சூரியனை சிறப்படுத்தி தனக்குள்ளே வச்சுருக்கதா பார்க்கலையா நீ? வானதி உற்சாகம் ஆர்வமான சொல்ல. அப்படியா சொல்கிறீங்க? பனித்துளி கூட சூரியனை அடைக்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா. திடீர்னு மனசோறு வந்துச்சு. பனித்துளி ஆசைப்படுது சூரியனை சிறைப்பிடிக்கலான்னு, ஆனால் பலன் இல்லை. சிறிது நேரத்துக்கெல்லாம் சரியான தண்டனை அடையுது. வெயில் உலர்ந்து
இருந்த இடம் தெரியாமல் போயிடுது. அது தவறு ஆனதி. பனித்துளியின் ஆசையை கண்டு சூரிய தன்னோட பனித்துளியை ஐக்கியமாக படுத்திக்குது. என் ஆசைக்கு உந்த பனித்துளி அந்த பெண்ணான பிற புருஷர் கண்ணில் படக்கூடாதுன்னு அது எண்ணம். இரவு வந்த உடனே மறுபடியும் வெளியில் விட்டுடுது. மறந்தப்படுதுன்னு மறுபடியும் வெளியில் வந்துடுது இல்லையா? அக்கா, இதெல்லாம் என்ன தேத்துறதுக்காக சொல்கிறீங்க? அப்படின்னா உன் மனசில் ஒரு குறை இருக்குது, சொல்லு. இத்தனை நாள் இல்லவே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறியா? அதனால தான் குழந்தை ஜோசிட்டு வந்தேன். என் மனசில் குறை இருந்தால் அதை பற்றி கேட்க ஜோசியர்கிட்ட போய் என்ன பிரயோஜனம் என்று வானதி பெருமூச்சு விட்டாள். குடந்தை ஜோதிடர் வீடு அந்த நகரில் ஒரு மூலையில் காளி கோயில் அருகில் தனியாக இருந்தது. குடந்தை நகருக்குள் புகாமலேயே நகரை சுற்றி கொண்டு ரதம் அந்த வீடு வந்து சேர்ந்தது. ரத சாரதி ரதத்தை தங்கு தடையின்றி அங்கே ஓட்டி கொண்டு போய் சேர்த்ததை பார்த்தா அவன் அதுக்கு முன்னாடி நிறையா தடவை அங்கே வந்திருக்கான் போல் தெரியுது. வீட்டு வாசலில் ஜோசியரும் அவர் சிஷ்யர் ஒருத்தரும் ஆயத்தமாக காத்திருந்தாங்க. ஜோசியர் மிக்க மரியாதையோடு வந்தவங்கள வரவேற்றார். பெருமாட்டி, கலைமகளும் திருமகளும் ஒரு உருவாய் வந்த தாயே வரவேணும். இந்த ஏழையோட குடிசை செய்த பாக்கியம். மறுபடியும் தாங்கள் குடிசைக்கு தேடி வந்தீர்கள் என்றார். ஜோதிடரே, இந்த வேளையில் தங்களை தேடிக்கொண்டு வேறு யாரும் இங்கே வரமாட்டாங்கள்ல அப்படின்னா குந்தவை. வரமாட்டார்கள் தாயே. இப்போதெல்லாம் என்னை தேடி அதிகம் பேர் வரதே இல்லை. உலகத்தில் கஷ்டங்கள் அதிகமாகும் போது தான் ஜோசியங்களை தேடி வருவாங்க. மக்கள் இப்போ சௌக்கியமாக இருக்காங்க. உங்கள் அப்பாவுடைய திருத்தந்தை சுந்தர சோழருடைய ஆட்சியில் மக்களுக்கு எந்த குறையுமே இல்லை. அதனால் யாரும் இங்கே வரதில்லை அப்படின்னார் ஜோசியர். அப்படின்னா எனக்கு ஏதோ கஷ்டம் வந்திருப்பதால் தான் உன்னை தேடி வந்திருக்கேன்னு சொல்கிறியாப்பா அப்படின்னாங்க குந்தவை. இல்லை பெருமாட்டி, நவநிதியும் கொழிக்கும் பாழையாறை மன்னரின் திருக்குமாரிக்கு கஷ்டம் வந்தது என்று ஒரு குழந்தை சொல்லுவானா? உலகத்தில் மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் போய்விட்டபடியால் இந்த ஏழை ஜோசியனுக்கு மட்டும் கஷ்டம் வந்திருக்கு. இவனை யாரும் கவனிப்பாரில்லை. ஆகியால் இந்த ஏழையின் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக அம்பியை போல் வந்திருக்கீங்க தாயே. குடிசைகளுக்குள் வந்துள்ள வேண்டும். இங்கேயே தங்களை நிறுத்தி வைத்திருப்பது நான் செய்யும் அபச்சாரம்னு ஜோசியர் சமத்காரமாக பேசினார். சமத்காரம்னா திறமசாலியாக. ரத சாரதியை பார்த்து குந்தவை ரதத்தை கோவிலுக்கு சமீபம் கொண்டு போய் ஆலமரத்துக்கு நிழலில் நிறுத்தி வைந்தார். பிறகு ஜோசியர் வழிகாட்டி முன் செல்ல குந்தவியும் மானதியும் வீட்டுக்குள்ளே போனாங்க. ஜோதிடர் தன் சீடனை பார்த்து, அப்பனே வாசலில் ஜாக்கிரதையாக நின்றுட்டு தப்பித்தவரி யாராவது வந்தாலும் உள்ளே விடாதுன்னார். அரசகுமாரி அரப்பேற்பதற்கு உகந்ததாக ஜோதிடரோட கூடம் ரொம்ப அழகு பண்ணப்பட்டிருந்தது. சுவரில் ஒரு மாடத்தில் அம்பிகையின் படம் அலங்கரிக்கப்பட்டு விளங்கியது. அமர்வதற்கு 2 பீடங்கள் சித்தமாக இருந்தன. குத்து விளக்கு எரிஞ்சுது. அங்கும் இங்கும் கோலங்கள் பொழிந்தன. ராசி சக்கரங்கள் போட்ட பலகை ஓலைச்சூடு அங்கங்கே இருந்தது. பெண்கள் இருவரும் பீடங்கள் அமர்ந்த பிறகு ஜோசியர் உட்கார்ந்தார். அம்மினி, வந்த காரியம் என்னதுன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், அருள் செய்யணும் அப்படின்னு கேட்டார். ஜோசியர், அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்னா குந்தவை. ஆகட்டும் தாயேன்னு சொல்லி ஜோசியர் கண்ணை மூடிக்கிட்டு சிறிது நேரம் ஏதோ மந்திரம் சொன்னார். பிறகு கண்ணை திறந்து பார்த்து, இந்த கன்னி பெண்ணின் ஜாதகம் பற்றி கேட்பதற்காக நீங்கள் முக்கியமாக வந்திருக்கீங்க. அவ்விதம் தேதி பராசக்தியோட அருள் சொல்கிறது உண்மையான்னு கேட்டார். ஆகா பிரமாதம், உங்களுடைய சக்தி என்னவென்று சொல்கிறது? ஆம் ஜோதிடரே, இந்த பெண்ணை பற்றி கேட்க தான் வந்தேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி பழையாறு அரண்மனைக்கு வந்த சில மாத காலம் மிக குதூகலமாக இருந்து வந்தா. என் தோழிமார்களுக்குள்ளே இவ தான் சிரிப்பும் விளையாட்டுமாக இருந்தா, கலகலப்பாக இருந்து வந்தா. 4 மாதமாக இவ என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாக இருக்கா. அடிக்கடி சோர்ந்து போகிறா, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா. அதனால் இவளை பற்றி தான் நான் கேட்க வந்தேன். உடம்புக்கு ஒன்றும் இல்லைங்கிறா, ஆனால் பெற்றோர்கள் நாளைக்கு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னார். தாயே, கொடும்பலூர் இளைய வேளார் செல்வ புதல் தானே இவருடைய பேர் வானதி தான் என்னார் ஜோதிடர். ஆமாம், உமக்கு எப்படி எல்லாம் தெரிந்திருக்கு? இந்த அசலங்குமாரி ஜாதகம் இருக்கிறது, சேர்த்து வைத்திருக்கிறேன், சற்று பொறுக்க வேணும்னு சொல்லி ஜோதிடர் பக்கத்தில் இருந்து ஒரு பழைய பெட்டியை திறந்து சிறிது நேரம் புரட்டினார். பிறகு அதிலேருந்து ஒரு ஜாதக குறிப்பு எடுத்து கவனமாக பார்த்தார்.